ஹாய் எவ்ரி ஒன், ஹாப்பி சண்டே டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி. நம்ம ஃபேமிலி, மாமா ஃபேமிலி எல்லாமே, அப்புறம் மாமாவோட பசங்க, என் பையன் எல்லாம் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து இங்கே நம்ம தாத்தாவோட தோட்டத்தில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி வந்து நம்ம அந்த ஸ்டவ்வு, கேஸு அதை யூஸ் பண்ணிலாம் பண்ணலை. நம்ம தாத்தா வீட்டு தோட்டத்தில் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம கல் வச்சு அடுப்பு வச்சு செய்ய போகிறோம். அது கல்லில் அடுப்பு வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சமையல் செய்கிற இடம் அதை சுற்றி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சமைச்சதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் எல்லாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஆக்சுவலாக நம்ம அம்மாச்சி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விறகு தேவை. விறகுல தான் நம்ம சமைக்க போகிறோம். நான் கேஸு ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணலன்னு சொன்னோம். கோடாலி வச்சு நான் தான் விறகு குழந்துக்கிட்டு இருக்கேன். கற்கால மனிதர் மாதிரி மாறி விறகு குழந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து விறகு சேமித்தாச்சு. அப்புறம் ஆல்ரெடி கொஞ்சம் நம்மக்கிட்ட தென்னை மட்டைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சேகரித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சமைக்கிற இடத்துல வந்து நம்ம ஆக்சுவலாக கல் வைப்போம்ல, நம்ம கல் வைக்கிற இடத்த சுற்றி வந்து குழி பறிச்சிட்ருக்கேன். ஏன்னா குழி பறித்து நம்ம விறகு வச்சோன்னா நமக்கு அனல் வந்து ஃபுல்லாக அந்த பாத்திரத்துக்கு வந்து போகும். அப்புறம் நம்ம வந்து அடுப்பு வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கல்லாலான அடுப்பு வந்து செய்ய போகிறோம். இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேபி சிட்டியில் இருக்கவங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த மாதிரி கல் வச்சு தான் அடுப்பு செய்வாங்க கிராமத்தில், வெளியில் சமைக்கிறவங்க. ஸோ நமக்கு அந்த 3 கல் வச்சு அடுப்பு ரெடி. அது மேலே வந்து பாத்திரம் வைக்கிறோம். அந்த பாத்திரம் வந்து கரெக்டாக அந்த அடுப்பில் ஃபிட் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு பாத்திரம் ஆடினாலும் நமக்கு கீழே விழுந்துடும். ஸோ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சாச்சு. நம்ம அக்கா பசங்க, மாமா பசங்க எல்லாம் ஜாலியாக தோட்டத்தில் வந்து தொட்டில் கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் நானும் வந்துட்டு தாத்தா தோட்டத்தில் தொட்டில் கட்டி ஆடின ஞாபகங்கள்லாம் வருது இப்போ எனக்கு. ஃபைனலி நம்ம அம்மாச்சி வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தென்னை ஓலைகளை வச்சு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அடுப்பு பற்றிக்கும். ஸோ இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இப்போது எண்ணெயை வந்து பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம். நல்லா வந்து அனலாக தான் இருக்குது அடுப்பு. விறகு எதுவுமே வைக்கல, இந்த தென்னை ஓலைகள் அப்புறம் சின்ன சின்ன விறகு தான் வச்சுருக்கோம். அதுலேயே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம். நம்ம சிக்கனோட அளவு வந்து 2 கிலோ. 2 கிலோவில் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதனால் நமக்கு அரிசி 2 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1 கிலோ போடணும். ஸோ அதனால் வெங்காயம் 1 கிலோ நம்ம போட்டுட்டோம். நல்லா வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். நமக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் வெங்காயம் வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கணும் எண்ணெயில் போட்டு. ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு வெங்காயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்குவோம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு நல்லா வதக்குவோம். ஒரு 1 மினிட் கழித்து கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 1 மினிட் கழித்து நம்ம மிளகாத்தூள் போதுமான அளவு போட்டுக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவோன்னு நமக்கு தான் தெரியும்.
அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். நம்ம வீட்டில் எல்லாம் ஓரளவுக்கு காரம் சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி இது ரெண்டும் வந்து அரை கட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, ஒரு 10 பச்சை மிளகா வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயை வந்து குறுக்க கட் பண்ணி போடுங்க. ஸோ தட் நமக்கு அதில் இருக்க காரம் வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு கையில் அரைச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உரலில் வச்சு. இது வந்து நம்ம வீட்டில் மிக்சியில் தான் அரைச்சாங்க. அப்புறம் வந்து கர்டு, தயிர் வந்து 1/2 லிட்டர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தக்காளியோட அளவும் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ தான். ஏன்னா நமக்கு வந்து சிக்கனோட அளவு வந்துட்டு 2 கிலோ. ஸோ வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1 கிலோ நம்ம போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நமக்கு நல்லா வந்துட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணணும். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம மசாலாவில் கறி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆட் பண்ணுறது வந்து பெட்டர். ஏன் அப்படின்னா நமக்கு கறியில் வந்து மசாலா நல்லா வந்து இறங்கும். வாட்டரோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் வந்து ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 4 லிட்டர்ஸ் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. எனிவே வந்து மோர் தென் 3 லிட்டர்ஸ் இஸ் ஃபைன். உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போதுமான அளவு. ஏன்னா நாங்கள் 3 ஃபேஸாக வந்து உப்பு போட்டோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிறப்போ உப்பு போட்டோம், அப்புறம் வந்து இப்போ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கறி இப்போ தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப வெந்திருக்காது. ஸோ கறி கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் கறி வந்து உடையாது. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அரிசி போட்டுக்குவோம். ஸோ இப்போ நமக்கு நல்லாவே கொதி வந்துருச்சு. ஸோ நம்ம அரிசியை வந்து போட்டுக்கலாம். அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு 2 கிலோ. அரிசி நல்லாவே ஊற வச்சாச்சு. இப்போது இந்த 2 கிலோ அப்படிங்கிறத 2 விதமாக வந்து கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம யூஸ்வலாக கடையில் போய் வெயிட்டு போட்டு அரிசி வாங்கிட்டு வருவோம், 2 கிலோ அந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைனா ஊர் சைட்லாம் இப்போ கிராமத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா படி வச்சுருப்போம். அந்த படி 1 படி 1 கிலோ, 2 படி போட்டால் 2 கிலோ அந்த மெஷர்மெண்ட்லேயும் போடுவாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி போட்டது வந்து படி கணக்கில் தான் போட்டோம், 2 படி அரிசி. அரிசி போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்குனதுக்கப்புறம், அப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எவ்வளோ சால்ட்டு காரம் வேணும்னு நமக்கு தான் தெரியும். தென் வந்து நம்ம அந்த லெமன் சாறு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். லெமன் சாறு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக
லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேலாம் நம்ம வேகமாக கிண்டக்கூடாது. கிண்டணுன்னா கறி வந்து தனியாக பிச்சுக்கும். ஸோ ஃபைனலி நம்ம பிரியாணி வந்துட்டு தம் போட்டாச்சு. நமக்கு வாட்டர் லெவலும் அந்த அரிசியோட லெவலும் வந்துட்டு ஒரே மட்டமாக இருக்கிறப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துகிட்டு தம் போட்டுடலாம். தம் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் போட்டிருந்தோம். ஸோ இந்த மீன் டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மரத்தில் வந்து ஒரு மங்கி உட்காந்துருக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு. தாத்தா வந்து வாழை இலையை ஆல்ரெடி அறுத்துட்டு வந்து வச்சுட்டார் வயல்லேருந்து. ஸோ நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இலையை எடுத்துக்கிட்டு என்ன சைஸ் இலை வேணுமோ எடுத்துகிட்டு உக்காந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோட சமைச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.